the best choice for your kids' bright future. Locus Victor Puduvai Public School CBSE pattern, recognized by Government of Puducherry. Our features: creating English atmosphere and providing quality education, personal care for slow learners, flexible and affordable sessions, excellent security system, French and Hindi for all classes, NEET, IIT and JEE coaching from class 6, vast playground, Panchaksala classes for self-defense, music and dance classes, transport facility around Pondicherry, 50% fee concession for siblings and also for second admission. Admission is going on for all classes. We provide best academic, culturals and sports. Locus Victor Puduvai Public School, opposite to Ajpan Dates and Nuts, ECR Main Road, Puducherry. For admission call 9629218393 and 979179485. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் நாளை வாக்குப்பதிவு தொடங்க உள்ள நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த காவல்துறையினர் பாதுகாப்புடன் வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ள நிலையில் லாஸ்பேட்டையில் உள்ள மகளிர் பொறியியல் கல்லூரி மற்றும் மோதிலால் பாலிடெக்னிக் கல்லூரியில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வேட்பாளர்களின் சின்னங்களை பொருத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதனை புதுச்சேரியில் உள்ள 739 வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கும் பணி இன்று தொடங்கியது. மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியும் ஆட்சியருமான குலோத்துங்கன் முன்னிலையில் வாக்குப்பதிவு செய்யும் இயந்திரங்கள், விவிபேட், கண்ட்ரோல் யூனிட், வாக்காளர்களுக்கு வைக்கும் மை உள்ளிட்ட உபகரணங்களை காவல்துறையினர் பாதுகாப்புடன் வாகனத்தில் கொண்டு சென்றனர். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நெருக்கமான பினான்சியர் வீட்டில் 3 கோடியே 60 லட்சம் ரூபாயை தேர்தல் துறை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி ஜான்சி நகரைச் சேர்ந்தவர் பினான்சியர் முருகேசன். இந்நிலையில் இவரது வீட்டில் கோடிக்கணக்கில் பணம் பதுக்கி வைத்திருப்பதாக இன்று காலை தேர்தல் துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து தேர்தல் துறை பறக்கும் படை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் முருகேசன் வீட்டில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது முருகேசன் வீட்டில் ரூபாய் 1 கோடி மதிப்புள்ள பழைய 2000 ரூபாய் நோட்டுகள் மற்றும் ரூபாய் 2 கோடியே 60 லட்சம் மதிப்புள்ள 500 ரூபாய் நோட்டுகள் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மொத்தமாக ரூபாய் 3 கோடியே 60 லட்சம் ரூபாயினை பறிமுதல் செய்த தேர்தல் துறை பறக்கும் படையினர் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பினான்சியர் வீட்டில் கோடிக்கணக்கில் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்களவை தேர்தலையொட்டி புதுச்சேரியில் மின்கட்டண வசூல் மையங்கள் செயல்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மின்துறை இயக்குதல் மற்றும் பராமரித்தல் கண்காணிப்பு பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மக்களவை தேர்தல் பணிகளால் 18 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் மின்துறையில் உள்ள அனைத்து கணினி வசூல் மையங்கள் இயங்காது எனவும், ஆகவே மின் நுகர்வோர்கள் தங்களது மின் கட்டணத்தை சம்பந்தப்பட்ட மின்துறை இணையதளத்தில் செலுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் பெண்கள் தையல் பயிற்சிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. புதுச்சேரி லெனின் வீதியில் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் இயங்கி வருகிறது. இங்கு பெண்களுக்கு தையல் பயிற்சி அளிக்க விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் 25ஆம் தேதியாகும். இந்த பயிற்சி பெற 8ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும். 100% இலவச தையல் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 18 வயது முதல் 45 வயது வரை இருக்க வேண்டும். 30 நாட்கள் முழு நேர பயிற்சியில் உணவுகள் வழங்கப்படுகிறது. 90% செய்முறை பயிற்சியுடன் சிறந்த பயிற்சியாளர்களை கொண்டு அளிக்கப்படுகிறது. புதுச்சேரியைச் சேர்ந்த கிராமப்புற பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. வரும் 29ஆம் தேதி பயிற்சி துவங்குகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் வாக்காளர்களுக்கு பணம் தருவதாகவும், இதனால் தேர்தலை ரத்து செய்ய வலியுறுத்தி சுயேட்சை வேட்பாளர் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் வாக்காளர்களுக்கு பணம் தருவதாகவும், இதனால் இரு கட்சியின் வேட்பாளர்களையும் கைது செய்ய வலியுறுத்தியும், தேர்தலை ரத்து செய்ய கோரியும்
தேர்தல் துறையினை கண்டித்தும் சுயேட்சை வேட்பாளர் மாஸ்கோ உதயம்பட்டு 4 முனை சந்திப்பில் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதன் அடிப்படையில் போராட்டம் கைவிடப்பட்டது. 144 தடை மற்றும் போராட்டங்களில் ஈடுபடக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ள நிலையில் சுயேட்சை வேட்பாளர் தர்ணாவில் ஈடுபட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திடீர் போராட்டத்தின் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி மடுகரை ஆர்ச் கட்டையில் வேன் மோதியதில் கரும்பு வெட்டும் தொழிலாளர்கள் காயமடைந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவை மாநிலம் மடுகரை ஆர்ச் கட்டையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை மீறி வேன் மோதியதில் தமிழக பகுதிகளான ராம்பாக்கம், களிஞ்சிகுப்பம், நல்லாத்தூர் மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் இருந்து 20க்கும் மேற்பட்ட கரும்பு வெட்டும் தொழிலாளர்கள் கரூர் மாவட்டத்திற்கு கரும்பு வெட்டுவதற்காக கடந்த 20 நாட்களுக்கு முன்பு சென்றுள்ளனர். தற்போது நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ள நிலையில் வாக்கு செலுத்துவதற்காக இரவு வேனில் புறப்பட்டு சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளனர். சொக்கம்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் மதிவாணன் இயக்கி வந்தார். மடுகரை அருகே காலை 6 மணி அளவில் வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை மீறி ஆர்ச் கட்டையில் மோதி நின்றது. இதனால் வேனில் அமர்ந்திருந்த தொழிலாளர்களுக்கு சிறிது காயங்கள் ஏற்பட்டது. விபத்தில் காயமடைந்தவர்களை மடுகரை பகுதியைச் சேர்ந்தவர்கள் அருகே உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சிகிச்சைக்காக கொண்டு சேர்த்தனர். இது தொடர்பாக மடுகரை உதவி ஆய்வாளர் சந்திரசேகரன் விசாரணை செய்து வருகிறார். அதிர்ஷ்டவசமாக பயணம் செய்த தொழிலாளர்களுக்கு எந்தவித உயிர் சேதமும் ஏற்படவில்லை. காலாப்பட்டு அரசு தொடக்கப் பள்ளியில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியை கனிமொழி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக போக்குவரத்து துறை சார்பில் தேசிய விருது பெற்ற புதுமை பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு, பாதசாரிகள் கோடு, தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம் ஆகியவற்றை பற்றி செய்முறையுடன் விளக்கி கூறினார். இந்நிகழ்ச்சியில் 3ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியை பிரேமா செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் இந்துமதி, பிரியா, ஜமுனா, ராணி, சித்ரா, காயத்ரி, ஸ்ரீ விஜயசேகரி, கௌரி, பூங்கொடி, சத்யா, சரஸ்வதி, வளர்மதி, கவிதா மற்றும் பள்ளி ஊழியர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ள நிலையில் காரைக்கால் தமிழக எல்லைப் பகுதியில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரி தொகுதியில் மாநிலம் முழுவதும் தேர்தல் துறை மற்றும் காவல்துறை சார்பில் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் காரைக்கால் மாவட்டத்தை ஒட்டியுள்ள தமிழக பகுதியான நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, காரைக்கால் மாவட்ட எல்லை பகுதிகளில் உள்ள சோதனை சாவடிகளில் காவல்துறையினர் மற்றும் தேர்தல் துறை அதிகாரிகள் நள்ளிரவில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்பொழுது வருகின்ற வாகனங்களில் ஆவணமின்றி கொண்டு வரும் பொருட்கள், சட்டவிரோதமான பணம், மது பாட்டில்கள் கொண்டு வரப்படுகிறதா என்று எல்லை பகுதிகளில் தீவிர வாகன சோதனை செய்தனர். கோரிமேடு அருகே பட்டானூர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் சாய்பாபா ஆலயத்தில் ராம நவமியை முன்னிட்டு 108 கிலோ சர்க்கரை அபிஷேகம் நடைபெற்றது. ராம நவமியை முன்னிட்டு 108 கிலோ சர்க்கரை அபிஷேகம் கோரிமேடு அருகே பட்டானூரில் எழுந்தருளி இருக்கும் ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் சாய்பாபாவிற்கு 108 மூலிகையால் காப்பு கண்ட 12 அடி செப்பு கோபுரத்தின் கீழ் கருங்கற்களால் 6 அடி உயரத்தில் எழுந்தருளி இருக்கும் ஓம் ஸ்ரீ வழிகாட்டும் சாய்பாபா ஆலயத்தில் ராம நவமியை முன்னிட்டு 108 கிலோ சர்க்கரை அபிஷேகம் நடைபெற்றது. இதில் 1008 முறை ராம மந்திரம் 10 நபர்களால் ஓதப்பட்டது. தொடர்ந்து 108 கிலோ சர்க்கரையால் வழிகாட்டும் சாய்பாபாவிற்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து அபிஷேகம் செய்யப்பட்ட சர்க்கரையினை 108 நபர்களுக்கு அளிக்கப்பட்டது. சிறிதளவு சர்க்கரையினை எறும்பு புற்றிற்கு 108 நபர்கள் தானம் செய்தனர். இதைத் தொடர்ந்து பாபாவிற்கு ஆரத்தி காண்பித்து அனைவருக்கும் பாபா பிரசாதம் வழங்கப்பட்டது. சென்னை மாவட்டத்தில் உள்ள 708 பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் காவல்துறையினர் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சமீபத்தில் ஓமனில் பெய்த கனமழைக்கு குழந்தைகள் உட்பட 18 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகளில் புயலுடன் கூடிய கனமழை தீவிர பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. துபாயை பொறுத்தவரையில் 12 மணி நேரத்தில் 100 மில்லி மீட்டர் மழை பெய்துள்ளது. இது துபாயில் ஓராண்டு பெய்யக்கூடிய சராசரி மழை அளவு என்றும் கடந்த 75 ஆண்டு காலத்தில் இல்லாத அளவிலான கனமழை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் விமான சேவை முடங்கியுள்ளது. 500க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து மற்றும் வழி மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். துபாயில் இருந்து இந்தியாவிற்கு வரும் 13 விமானங்களும், இந்தியாவிலிருந்து துபாய்க்கு செல்லும் 15 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தேவையின்றி மக்கள் யாரும் துபாய் விமான நிலையங்களுக்கு வர வேண்டாம் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியின் தொடக்க வீரர்களாக விராட் கோலி, ரோஹித் சர்மா களம் இறங்குவதாக வெளியான தகவல் குறித்து இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா விளக்கம் அளித்துள்ளார். IPL தொடர் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தாலும் அனைவரின் கவனமும் ஜூன் மாதம் தொடங்க உள்ள T20 உலகக்கோப்பை தொடரில்தான் உள்ளது. ஏற்கனவே இந்திய அணி நிர்வாகிகளான ராகுல் டிராவிட், அஜித் அகர்கர் உள்ளிட்டோர் கேப்டன் ரோஹித் சர்மாவை சந்தித்ததாக கூறப்பட்டது. அது மட்டுமல்லாமல் IPL தொடரில் சிறப்பாக விளையாடி வரும் வீரர்களை கொண்டு உத்தேச அணியும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியின் தொடக்க வீரர்களாக ரோஹித் சர்மா, விராட் கோலி கூட்டணி களம் இறங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா முன்னாள் வீரர்களான கிரில் கிறிஸ்ட், வாகன் ஆகியோர் நடத்தி வரும் பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இதில் ரோஹித் சர்மா பேசுகையில், IPL தொடரின் போது எந்த நிர்வாகியையும் நான் சந்திக்கவில்லை என்றும், தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் துபாயில் இருக்கிறார், ராகுல் டிராவிட் மும்பையில் இருக்கிறார், ஆனாலும் நாங்கள் யாரும் சந்திக்கவில்லை என்றும், தொடக்க வீரர்களாக யார் களம் இறக்குவார்கள் என்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. நான் ராகுல் டிராவிட் மற்றும் அஜித் அகர்கர் ஆகிய மூவரில் யாராவது வெளிப்படையாக சொல்லும் வரை யாரும் எதையும் நம்ப தேவையில்லை என்று தெரிவித்துள்ளார். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.